நள்ளிரவு விடியும் மட்டும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஒரு எடிட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ட்ரெண்டிங்கான எடிட் அண்ட் கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரூம்ன்ற அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்பில் வந்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் கட் ஆயிரும். இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ லேயர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண உடனே ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபோட்டோவோட அவுட்லைனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து 1ல் வச்சுக்கோங்க. அவுட்லைன் 1ல் வச்சதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. இப்போ ஷேர் ஐக்கானை மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரோபோ ரெகுலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்து இப்போ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில். இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரீசெட் ஃபைல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இமேஜை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனில் கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் அவுட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ அது இங்கே இம்போர்ட் ஆயிரும். என்ன ப்ரோ கேமரா ட்ராக்கிங் எஃபெக்ட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இங்கே கீழே சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இங்கே கேமரா ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ எப்படி சைடில் இருக்க அந்த கார்ட்டூன் இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரியே தான் அந்த கார்ட்டூன் இமேஜையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த இமேஜ் இருக்க டைமில் என்ன செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண மாதிரி கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ் இதில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம், அதில் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆனது நம்ம வீடியோ ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டாட்டா பை பை, see you.